இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் எதை ஷேர் பண்ண போகிறேன்னா, சத்துணவு மாவில் ஈஸியான முறையில் கொழுக்கட்டை எப்படி செய்ய போகிறதுன்னு தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த சத்துணவு மாவு பாக்கெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டே தேவையான அளவுக்கு சத்துணவு மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் தேங்காய், சுகர், தண்ணிலாம் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா கொழுக்கட்டை பதத்துக்கு வர்ற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது கரெக்டான பதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நான் இந்த அச்சை தான் யூஸ் பண்ணி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். ஏன்னா கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, பிள்ளையார் கொழுக்கட்டை மாதிரி. அதனால தான் வாங்க செய்யலாம். இப்போ நான் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுட்டேன். இனி நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இட்லி சட்டியில் வச்சாச்சு. இனி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சத்துணவு மாவு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இந்த சத்துணவு மாவில் வறுத்த கோதுமை மாவு, வெல்லத்தூள், வறுத்த சோயா மாவு, வறுத்த கடலை மாவு, வறுத்த உளுந்தம்பருப்பு மாவு, செறிவூட்டப்பட்ட பாமோலின் எண்ணெய், முளைக்கட்டிய கேழ்வரகு மாவு, வறுத்த வேர்க்கடலை மாவு, தாது உப்புக்கள் மற்றும் விட்டமின்கள் இது எல்லாமே கலந்துருக்குங்க. கண்டிப்பாக பிள்ளைங்க எல்லாருக்குமே இதை கொடுங்க. இப்போ வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், பார்த்தீங்கன்னாலே தெரியும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.